இல்லை வேற நாட்டு பிரைம் மினிஸ்டரா மோடி? மோடி அவர்கள் தானே கண்ட்ரோலு. நீங்கள் தான் சொல்கிறீங்க இது திட்டமிட்டு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இதை பொய்யா இதை நடத்தினார்கள்னு சொல்கிறீங்க. இப்போ பொய்யா உண்மைன்னு சொல்ல போகிறீங்களா நீங்கள்? என்ன சொல்ல வரீங்க? அப்போது உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது மத்திய அரசால். நாம் இப்போ மத்திய அரசுக்கு இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் இணக்கமாக தாங்க இருக்கிறோம். சும்மா நாங்கள் அதாவது இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்குற போது மத்திய அரசில் நாங்கள் இலங்கையோடு என்னென்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ற அப் டு டேட் அதை நாங்கள் கலைஞர் அவர்கிட்ட சொன்னோம். கூடுதலாகவும் நாங்கள் ஒன்று கலைஞர்கிட்ட சொன்னோம். இது நாங்கள் அஃபிஷியலாக செய்கிற மூவ். நீங்கள் பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டில் இதை எதிர்க்கணும்னா நீங்கள் அந்த பிரபகண்டாவோ மற்ற நீங்கள் பொலிட்டிக்கலாக என்ன பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் லைட்டாக பண்ணீங்கன்னு கலைஞர்கிட்ட சொல்லிட்டு தான் இதை பண்ணோம் நாங்கள்ல. அப்போ ஒன்று எதிர்த்துருங்க. இது பொய் சண்டை. இது பிஜேபி வேண்டுமென்றே சில மாநில தேர்தல்களை கருத்தில் கொண்டு இது வலிமையான நாடு, வலிமையான பிரதமர் என்பதை நிரூபிப்பதற்காக இது நடத்தப்படுதுன்னு சொன்னீங்க. அந்த ஸ்டாண்டில் இருந்துட வேண்டியது தானே. இப்போ இந்த ஒரு 20 நாளில் என்ன மாற்றம்? அந்த மாற்றம் தான் இந்த டாஸ்மார்க். அந்த மாற்றம் தான் இவர்களுடைய வீட்டில் பொண்ணெடுத்தவர் மாட்டிக்கொண்டிருக்கார் என்ற நிலையிலிருந்து சரி இதுக்கு மேலேயும் இப்போ ஒரு செந்தில் பாலாஜி போனால் இன்னொரு முத்துசாமி போட்டுடலாம், ஒரு முத்துசாமி போனால் இன்னொரு கந்தசாமியை கூட போட்டுடலாம். ஆனால் தன் வீட்டில் உள்ளவர்கள் போனால் என்ன பண்ண முடியும்?